குருவும் சீடனும் பாலைவனத்தில் ஒட்டகத்து மேலே பயணம் செய்கிறாங்க. சீடன் ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தான். இரவு நேரம் ஆனதுனால அவங்க பாலைவனத்திலேயே தங்கிக்கிறாங்க. இரவில் அன்னைக்கு ஒட்டகம் தொலைஞ்சிருச்சு. குரு கேட்குறாரு சிஷியன்கிட்ட, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. சீடன் சொல்கிறாரு, ஆசான், நான் தான் இதுக்கு பொறுப்பு. நான் தூங்குனதுனால தான் இது நடந்துச்சு. நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீடன் சொல்கிறாரு. சீடன் தனியாக தேடி ஒட்டகத்தை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டான். குரு பாராட்டுறாரு, இதுதான் உண்மையான பொறுப்பு. தப்பை ஒத்துக்கிட்டு சரி செய்யறது, பொறுப்பேற்றுக்கிற மனப்பான்மை வாழ்க்கையை மாற்றும். தப்பை மறைக்காம சரி செய்யறது தான் வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு குரு சொல்கிறாரு. குருவும் சீடனும் பாலைவனத்தில் ஒட்டகத்து மேலே பயணம் செய்கிறாங்க. சீடன் ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தான். இரவு நேரம் ஆனதுனால அவங்க பாலைவனத்திலேயே தங்கிக்கிறாங்க. இரவில் அன்னைக்கு ஒட்டகம் தொலைஞ்சிருச்சு. குரு கேட்குறாரு சிஷியன்கிட்ட, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. சீடன் சொல்கிறாரு, ஆசான், நான் தான் இதுக்கு பொறுப்பு. நான் தூங்குனதுனால தான் இது நடந்துச்சு. நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீடன் சொல்கிறாரு. சீடன் தனியாக தேடி ஒட்டகத்தை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டான். குரு பாராட்டுறாரு, இதுதான் உண்மையான பொறுப்பு. தப்பை ஒத்துக்கிட்டு சரி செய்யறது, பொறுப்பேற்றுக்கிற மனப்பான்மை வாழ்க்கையை மாற்றும். தப்பை மறைக்காம சரி செய்யறது தான் வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு குரு சொல்கிறாரு.